வந்திருக்கிறது ஷாம் கிரீஷ் கேமிங். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 8 மணி. ஸோ 8 மணிக்கு தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேராக நம்மளோட மஹேந்திராவை எடுத்துட்டு நேராக வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, இங்கே பீச்சுக்கு போக போகிறோம். காலைல இப்போ ஏந்திச்சேன். தம்பி 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 அண்ணு, என்னை கொஞ்சம் தூங்க விடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? டேடி வாடா, நான் போய் பீச்சுக்கு போயிட்டு வரலாம். அண்ணி போங்கண்ணே, ஐயோ இந்த அண்ணாக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? அண்ணே நான் நிறைய வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். எஸ்கேப்பாக வர சரி, ஓகே நீ வராட்டி போ, நான் போகிறேன். ஸோ காய்ஸ், ஏன்டா 2 வீக்ஸை வீடியோ போல் கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அண்டு கொஞ்சம் தொண்டை வலி த்ரோப்பெயினில் இருந்துச்சு. ஸோ ஆனால் நான் வந்து வீடியோ போட ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இந்த வாட்டியுமே நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ நம்மளோட ஸ்கார்பியோ தாங்க, சூப்பரான வண்டிங்க. வண்டின்னா இதுதாங்க வண்டியே. தள்ளுறான். ஸ்கார்பியோவில் முதல் வாட்டி பீச்சுக்கு போகணும். நம்ம தம்பி சொன்ன மாதிரி இனிமேல் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தார் நிலமை வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம தம்பி கிறிஷை இனிமேல் நம்பவே கூடாதுங்க. அவன் தாங்க எனக்கு செலவுச்சா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டான், சாதிச்சிட்டான் என் வேலையை. ஸோ நம்ம வந்து இப்போது பீச்சுக்கு வந்துட்டோம். என்னடா அந்த சைடு போகிற கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம ஸ்கார்பியோ எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லி பார்க்கறக்கு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம ஸ்கார்பியோட பவர் கைஸ். சூப்பர். ஓகேங்க, எங்கே யூட்டன் போடுவோம். ஸோ ஸ்கார்பியோ பவர் நல்லா இருக்குது, ஆனால் மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அவன் திருப்பி எதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ வண்டி இங்கே நிறுத்திட்டு நல்லா அப்போ பீச்சில் நல்ல ஒரு 8 பார்த்துட்டு வருவோம் கைஸ். பீச் தாங்க, சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, நம்ம போவோம். அந்த லுக்கை பார்த்தீங்களா ஸ்கார்பியோட, எப்படி வெறுத்தனமாக இருக்குது முன்னாடி. ஸ்கார்பியோவா என்ன எங்கள் சத்தியமாக எனக்கு தெரியல. என்னடா தெரியாமலேடா கார் வாங்கியிருக்க கேட்டிங்கன்னா தெரியும். மஹேந்திரா வண்டி, அது என்ன வண்டின்னு தெரில. ஸோ அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் நீங்கள் ஸ்கார்பியோ தான் நினைக்கிறேன். ஸோ போகிறேன். இந்த ஸ்கார்பியோ அது பொலினோங்க. இது ஸ்கார்பியோ தான் நினைக்கிறேன். நான் அந்த பொலினோவை போய் ஸ்கார்பியோ நினச்சிட்ருக்கேங்க, தெரியல. ஆனால் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நல்ல ரெட் கலரில், எனக்கு ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் வச்சுட்டு போனால் அது ஆக்சுவலாக வந்து நம்ம பட்ஜெட் வச்சுட்டு போனால் அது வந்து கம்மியாச்சுங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு எவ்வளோ நான் பட்ஜெட் போட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட் அதிகங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, தாரை வந்து ரெடி பண்ண போகிறோம். பயங்கரமாக ரெடி பண்ண போகிறோம். பயங்கரமான அவுட்டர்லாம் ஒன்றுமே ரெடி பண்ணுற போகிறதில்ல, சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். இன்னர் லுக்கு லைக் இன்ஜினு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்ற போகிறோம். ஸோ வண்டியை ஷெட்டுக்குள்ளே பார்க் பண்ணிடலாம். இனிமேல் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போவோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல நம்ம ரெடி பண்ணி நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சிடலாம் வண்டியை. அதான் இந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிடலாம். நாம் நினச்ச மாதிரி வாங்கிட்டோம். ஸோ இந்த இப்போதைக்கு பைக்கை வந்து உள்ளே வைப்போங்க. ஸோ பைக் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இனிமேல் கொஞ்சம்லாம் இப்போ பைக்கில் தாங்க போகணும் இப்போது. ஸோ இதெல்லாம் பைக் பார்க்கிங்குங்க, அதில் கார் பார்க்கிங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வைக்கணும். ஸோ பைக்குக்கு தனியாக இங்கே வச்சாச்சு. ஸோ இப்போ தான் போக வேண்டியதான் உள்ள. ஸோ என்ன வெயில் இன்னைக்கு. ஜஸ்ட் நம்ம
இங்கே காணுங்க. டே கிருஷ, கிருஷ, என்னடா டே இங்கே ஒழிஞ்சிட்டே நான் அங்கே இருக்கான் பாருங்க. டே கிருஷ, காது கேட்டா கூப்பிட்டா எடுக்க காது கேட்கடாதா? வாடா, நம்ம ஸ்கார்பியோ வந்து ரெடி சர்வீஸ் பண்ணதுக்காக போச்சு. ஸ்கார்பியோ சாரி, தாரை போய் சர்வீஸ் பண்ணதுக்காக போகிறோம். வா. ஓகே, நீ வரேன், வாடா சீக்கிரம். டே கிருஷு, இன்னைக்கு தாண்டா நான் ஃப்ரீயாக இருக்க முடியும். நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகணுண்டா. வேணும், உனக்கு வேணும். என்னன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் போது படின்னு அம்மா கிட்ட மாட்டிடுற. உனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். அடப்பாவி, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பார்த்தா நீ இது கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே இந்த டிப்ரெஷனில் இருக்கேன், நீயும் டீப்பாக நீ அவன் இது பண்ணிடுவ போல. நீ வண்டியில் ஏற ஃபஸ்ட்டு. என்னடா ஓடிட்டுருக்க, வாடா. இங்கே பாரு, நம்ம டாமி கிட்ட பேசிட்டு போயிடலாமா? நீ ஏறு, அதுக்கு வந்து சோறு போடாமலே தான் இருக்க. ஐயோ, தெரிஞ்சு போச்சோ. டாமி, என்னடா பண்ணிட்டு இருக்க? யோ, சோறு போடியா? வந்துட்டு போடுறேன். அண்ணே, சோறு போடலாம்ல, அதுக்கு வந்துட்டு போடலாம். அண்ணே, இப்போ எங்கண்ணே போகிறோம்? உனக்கு ஜோஷியம் பார்க்க போகிறோம். கேட்குறான் பாரு கேள்வியா. உனக்கு இது வண்டிக்கு இது ரெடி பண்ணுறோண்டா. ஓ அப்படியா, சரி. எங்கே போகிறோம் சர்வீஸ் பண்ண? எதாண்டா இங்கே ஏதோ வந்து எம்எஸ் மெக்கானிக்குன்னு ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்காமா. அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். அது பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. ஸோ இது பக்கத்தில் தான்டா எங்கேயோ இருக்குது. தம்பி, இங்கே தான்டா எங்கேயோ ரைட் சைடில். இங்கே இருக்கு பாரு. அப்படியே நம்ம இங்கே பார்க் பண்ணிடலாம். அண்ணி, நல்ல கடையா? டேய், சூப்பரான கடைடா. ஓகே, கேட்டு பார்ப்போம். அண்ணா, நான் வந்து கூகுள் அடிச்சு பார்த்தேன் எம்எஸ் மெக்கானிக் ஷாப்னு. ஸோ இது காட்டுச்சு. ஆமாம் சார், இதுதான் சார் எங்கள் ஊரில் வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல மெக்கானிக் எம்எஸ் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் சார்? அதோ என்னென்னா, எனக்கு வந்து என்னோட தாரை வந்து ஒரு இடத்துல இடித்து இன்ஜினு எல்லாமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் தான் வந்து இன்ஜின் மட்டும் கொஞ்சம் ஓடுது, அதை வச்சு தான் இது வரைக்கும் வந்தேன். ஸோ என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு வந்து தம்பி, அதுக்கு ஜஸ்ட் ஒரு எனக்கு 5000 மட்டும் தந்தால் போதும் தம்பி. 5000 தந்தால் போதுமா? அந்த அளவுக்கு சீப்பா? ஆமாம் தம்பி, எங்கள் கடையில் எல்லாமே சீப்பு தான். இன்னொன்று என்னென்னா, இந்த வரக்கு ஆக்சுவலாக ஒரு நாளாவது ஆகும். ஸோ அது ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படியா சார்? அப்போ நாங்கள் எப்படி வீட்டுக்கு போவோம்? தம்பி, அந்த காரை மட்டும் இங்கே வைக்க முடியும் சைடில். ஓகே சார். இருடா ரெடி, நான் மெக்கானிக் ஷெல் நிறுத்த போகிறேன்டா. அதுக்குள்ளேயே ஏறேன். எப்படியே நான் நிறுத்த தான் நான் போகிறேன். இப்போ உனக்கு என்னடா கிருஷி வேணும்? ஏறிட்டேன்டா. இப்போ என்னடா எப்படி நிறுத்தடான்டா போகிறேன்? நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போவேன். ஆமாம், நானே சர்வீஸ் பண்ணியிருக்கிறதாண்டி இங்கே வச்சுருக்கேன். இங்கே சார் ஓரத்தில் நிறுத்தியாச்சு. ஸோ நான் ஓரத்தில் நிறுத்தியாச்சு, நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே சார். நீங்கள் பத்திரமா போங்க சார். ஐயோ, வீட்டுக்கு போக கூட கார் இல்லை, நம்ம வண்டி வரை இங்கே வச்சுட்டோம். என்ன பண்ணுறது? கிருஷி, இப்போ என்னடா பண்ணேன்? அண்ணே, அங்கே பாருங்கண்ணே, ஒரு கேடிஎம் பைக் டியூக் இருக்குது. ஆமாடா, சர்வீஸோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேட்டு பார்க்குறேன். அண்ணே, அங்கே ஒரு டியூக் பைக் இருக்குல்ல, கேடிஎம். ஆமாம் தம்பி, அது சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சேலு, அது சர்வீஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். ஸோ அதோட ரேட்டு வேறு $2000 தான். ஓ, அவ்வளோதானா?
அண்ணி நான் வேணா அது எடுத்துகிட்டு போட்டா ஓகே தம்பி உங்களுக்கு இஷ்டம்னா எடுத்துகிட்டு போங்க. வாங்கிட்டு போயிடலாமா? அண்ணி அதோ என்னண்ணா இப்போ என் கால் இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கானாமா. ஸோ நான் போயிட்டு வரேன், நீ டியூக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ, நான் அதுக்குள்ளேயும் வந்துடுவேன். சரி ஓகே நீ இப்போ நான் டியூக் பைக்கில் போகிறேன். சரி ஓகேண்ணே. அண்ணே ஸோ நான் அந்த டியூக் பைக் எடுத்துக்கிறேன் தாங்க. ஓகே எடுத்துக்கோ. அவன் சரி அப்படியே போகிறான். நம்ம இந்த கேடிஎம் பைக்கையும் சேர்த்துல வாங்கிட்டோம். இனிமேல் அனல் கலப்போம். பாய் தம்பி, பாய்னே. எப்படிங்க சூப்பருங்க வண்டி. பக்கம் ஐயோ இடிக்கக்கூடாது, இடிச்சா அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதில் தாங்க சுற்றுறோம். சூப்பர் பைக்காக இருக்குது கேடிஎம் டியூக். செம்மங்க. அதுக்கும் தனி கெத்துங்க, வண்டியே தனி கெத்துங்க. ஹெல்மெட்டு அப்படி போகலாம் விடுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ காய்ஸ் நம்ம வந்த வேலை என்னமோ சர்வீஸ் கொடுக்குதான். ஆனால் நம்மளுக்கு இந்த கேடிஎம் டியூக் பைக்கு கிடச்சிச்சு, வேகமாக வர போகுது. இனிமேல் பக்கத்தில் ஏதோ இருந்துச்சுன்னா ராயல் என்ஃபீல்டு அப்புறம் கேடிஎம் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். சூப்பருங்க. பங்குங்க அழுத்துருங்க. டிங் 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 டிங். எங்கே ஒரு கால் வருதுங்க, இருங்க ஓரத்தில் நிறுத்து வண்டியை. ஹலோ தம்பி நான் தான். நீங்கள் இப்போ தார் கொடுத்தீங்களே? ஆமாம் சார். என்ன சார்? அதான் என்னண்ணா நாங்கள் வந்து நேராக வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறோம் ரிப்பேர் பண்ணிட்டு. ஓகே சார். அதுக்கு எதுவும் சார்ஜ் இருக்கா? இல்லை தம்பி, நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். தேங்க்யூ சார். ஓகே பாய் சார். பாய். வா வீட்டுக்கே டேரெக்டாக வந்துடும். வா அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டிங் 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 டிங். இன்னும் யாருப்பா? நம்ம தம்பி. சொல்கிறா அண்ணே. அது என்னன்னா நான் வரக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. நான் என் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ அப்படியே காரில் வந்துக்கிறேன். சரி ஓகேடா. ஓகேண்ணா பாய்ண்ணா. இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வேலையே இல்லைங்க. சரி ஓகே கைஸ், நம்ம நேராக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்க்கிங்குள்ளே விட போகிறோம். சூப்பரான வண்டிங்க கேடிஎம் டியூக்கு. அழுத்துனா பறக்குதுங்க. அவ்வளோதான், நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு பின்னாடி இங்கே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து நேராக மேலே போயிட்டு கொஞ்சம் டிவியை பார்த்து நேராக லஞ்ச் சாப்பிட்றது தான் நம்ம வேலை. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.